அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். மதிய நேரத்திலும் விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வான்புறாவின் நேரத்துக்காக கத்தரண்டை ஜெபங்கள், துதிகள், பாடல்கள், சாட்சிகள் கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். அந்த வகையிலே உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியருக்கு மதிய வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். அதே போல வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் மறு உழைப்பில் கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வானொலி அலங்கரிக்க தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் வான்புறாவின் நேரத்திலே இணைகிறார். அவருக்கும் மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி. வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்தே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை. அவர்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆகவே இந்த நேரத்தில் நான் அவரை வாரும் ஆண்டவரே, வான்புறாவே வாரும் என்று நான் அவரை அழைக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் வந்து இந்த நேரத்தில் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனமான பாண்டம் நன்றி ஆண்டவரே. வழக்கம் போல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு விதமான தடையும் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டில் ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது. எல்லாரும் நாமத்தை கொண்டு இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்தில் ஆமென், ஆமென். 2011 அந்த எனக்கு மிக அருமையான ஒரு பிள்ளை திடீரென தோல்வியமா இருக்கிறார் என்று கேட்டு உடனடியாக நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய அண்ணனின் மகனுமாக அமெரிக்காவுக்கு நாங்கள் சென்றோம். மத்தியானம் கிட்ட நாங்கள் இரவு 12 மணிக்கிட்ட போய் சேர்ந்தோம். அடுத்த நாள் காலையிலேயே நாங்கள் அங்கே அந்த பேஷண்ட்டுக்காக பேவன ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் பிள்ளையுடைய தலையிலே நான் கையை வைத்த போது ஆண்டவர் சொன்னார், யூ ஆர் ஹீல்ட், ஸ்டாண்ட் டால் அண்ட் பி எ டெஸ்டிமனி. நீ சுகமான நீ எழுந்து சாட்சி அணிய என்பதாக. அடுத்த நாள் நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். திங்கட்கிழமை அவளுக்கு ஒழுங்கு நடந்துட்டாள் என்று நான் கேள்விப்பட்டு கத்தரை துரித்தேன். 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை காலையில் என்னுடைய ஜெப வேளையில் நான் இயேசுவேன், என்னுடைய 3 பிரச்சனை எல்லாவற்றிலும் இருந்துமே அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டு வந்தீரே என்று சொல்லி நான் ஜெபித்த போது என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சில நேரம் கண்ணீர் ஓடி கத்த கொடுத்த பாடு
பாடுவேன், உன் நாமம் போற்றுவேன். இப்போ அதை பிரதர் எங்களுக்கு ப்ரே பண்ணுவார். ஆமென். நான் நம்பிடுவேன். 145 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது, கர்த்தர் புகழப்படத்தக்கவர். எனக்கும் சில பாட்டுகளிலே புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவேன், இயேசுவின் நாமம்
போற்றிடும் உம்மை புகழ் உம் புகழ் உம் புகழ் ஆமென். எவ்வளவு நாம் இருந்தாலும் கர்த்தருடைய புகழை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் புகழ்ந்து மகிமைப்படுத்த வேண்டும். அது வந்து அவர் விரும்புகிறார். அவருக்கு எல்லாம் இருக்கிறார்கள், கொடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவர்களுடைய அன்பை விரும்பு புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு வாஞ்சை. சங்கீதம் 24 தாவீது சொல்லுகிறான், அந்த 7, 9, 10 வசனங்களை கேட்கிறவன் யார் இந்த மகிமையின் ராஜா வாழ்வு அவர் கர்த்தர் எங்கள் ஆண்டவர் மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர். அப்படியே 145 வசனம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. இங்க 3 காரியங்களை தாவீது சொல்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து. இந்த 3 காரியங்களை தாவீது அவரை பற்றி சொல்லுகிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 2:8 வசனத்திலே அங்கே பவுலப்போஸ்தலன் அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறேன், அதை இப்பிரபஞ்சத்தின் பிறவுக்கள் இல்லை அறிந்திருந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். இங்கே அது என்னவென்றால், the true gospel and the preaching and its divine purpose. சுவிசேஷம் அந்த அவருடைய அந்த ஞானம் வந்து மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும்தான் நான் பேசுவேன். அவன் சொல்றான், முன்னே இது மறைக்கப்பட்ட, இந்த ஞானம் மறைக்கப்பட்டது, இப்போ உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தின் அதிபதிகளோ பிறவுகளோ இதை அறியவில்லை, அவர்களுடைய அறிந்திருந்த அவர்களுக்கு சிலுவையில் அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் அவர்களுக்கு இயேசுவின் சிலுவை குறித்து அவர்கள் அறியவில்லை என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். 29:2 தாவீது சொல்றான், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஏன் அவருடைய பிரசன்னத்திலே அக்கினி வந்த உடனே அங்கே பர்வதங்களே அவருடைய சொல்றான் தாவீது, நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். அங்கே நான் பாடுகிறேன், உன் நாமம் போற்றுவேன். இயேசுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த பிலிப்பியரிலே பவுலப்போஸ்தலன் மிகவும் அழகாக சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த 6ஆம் வசனம் சொல்ல, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பது பொருளாக எண்ணாமல் நம்மை தானே வெறுமையாக்கி அடிமைக்கு மனுஷ சாயரா வந்தார். அவர் மனுஷ சாவுவோடு என்றவராகி நம்மை தானே தாழ்த்தினார். பார்ந்த கடவுளுக்கு ஒப்பானவராக இருந்தும் ஒரு வந்து அடிமன்றத்தில் வந்து அதன் கீழ்ப்படிவு எல்லாவற்றுக்கு மேலாக அவர் உயர்த்தி அவருடைய நாமம் எல்லாம் வானோர் பூதரத்தோர் பூமிக்கு அவருடைய முழங்கால் யாருக்கும்படி
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தரென்று அவர்கள் நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும்படி எல்லாத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். அந்த நாமம் தான் இப்போது பெண்களுக்கும் எல்லா இடங்களும் உதவி செய்கிறது. அந்த நாமம் செய்கிற அநேக காரியங்கள் மட்டும் நான் பாடி வருவேன். ஜீவன் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:3 அதுதான் தாவீது கூறுகிறான். என்னோட பாடல் நம்பிக்கை வைத்து கத்தருக்கு நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். இந்த வசனம் அங்கே 21 அக்டோபர் 1987 அங்கே நாங்கள் அந்த நாட்களிலே IPKF தான் அந்த இடம் எல்லா இடங்களையும் அவங்கள் முற்றுகை போட்டிருந்தார்கள். எல்லாரையும் அங்க ஷெல்டருக்கு போகும்படி சொல்லிவிட்டார்கள். ஆனால் எங்களுக்கு சில சில விதமான பிரச்சனைகள் இருந்தபடியினால் எங்களுக்கு நாங்கள் நிற்க வேண்டி வந்து விட்டது. வந்து விட்டார்கள். அங்கே வேலைக்குள்ளாக தங்களுடைய துவக்க எல்லாத்தையும் வச்சது வெளியிடமா சுட போறோம் வந்துட்டாங்க. அந்த நேரத்துல ஆண்டவரை கேட்டோம், கத்தாவே நான் என்ன செய்வோம், ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தார். நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து கத்தருக்கு நம்பிக்கை மனுஷன் பாய்க்கிறவர்கள் அருமையான தேவன். நாங்கள் நம்பியிருந்தோம் இப்ப மற்ற சுட்டு உடனடியாக நாங்கள் போயிட்டோம். அடுத்தது முதலாம் சரணம். இந்த பாட்டிலே நீர் விவரித்து சொல்லுவேன் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுகிறான். நல்ல அருமையான நல்ல விருப்பம். அது சங்கீதம் 40:5. கட்டாவே நிமித்தம் சொல்ல உங்களுடைய அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. விவரித்து சொல்ல முடியாது. நான் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவர்கள் பாட்டு தந்த நீங்க கேட்டீங்க. இப்போது
விட்டு விட்டேன். சங்கீதம் 1 தாவீது சொல்றான், அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 52:11 விவரித்து சொல்ல வேண்டும். அது மிகவும் சொல்லுவதிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அதிசயங்களையும் அவர் சொல்கிறார். பாருங்க, கஷ்டங்களுக்கு ஆராய்ந்து அறிய முடியாது பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி மெய்யாக அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். தாவீது 139:17-18 வசனங்கள். புறவனே உமது ஆலோசனை நினைத்து அதிக மகிழ்ச்சி என்ன போனால் மனதிலும் அருகாம் பாருங்க மெய்யால் அது ஆளு கொடுத்த நாங்களும் காட்டி கொடுக்கலாம். இன்னும் தேவரே தாவீது 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்கிறான், தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை செய்த எத்தனையோ அதிசயங்கள் உண்டு என்று மட்டும் நான் சொல்லுறேன். அதிகமா இதை சொல்லி இருக்கிறேன். 11 வயசுல நான் ஒரு கிணத்துக்குள்ளே ஸ்கூல் கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டேன். அங்கு அதிகமான தண்ணீர் ஒருவரும் அந்த மொட்டமில்ல கால் வைக்க முடியாது. ஆனால் நான் கீழே போகும்பொழுது நான் 11 வயசு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டேனா. அந்த வேலையை அங்க பக்கத்துல கிரவுண்ட் இந்த பிரின்சிபலுக்கு உதவியாக இருந்த ஒரு பையன் ராசன் வந்து அவர் எப்படித்தான் இருந்தது அதை பிச்சு வந்து சாஞ்சிட்டார். சாஞ்சி என்ன தூக்கிட்டார். அப்ப எனக்கு நான் அவர்கிட்ட கழுத்தை கட்டி பிடிச்சு கொண்டு ராசன் என்னை விட்டு விடாதுன்னு சொல்றேன். ஆனால் பாருங்க, அந்த ராசனுக்கு நீங்க தெரியாது நியமித்தபடியார் 11 வயசுல என்னை காப்பாற்றினார். இன்னும் எனக்கு ரத்னபுர எத்தனையோ தூரமான இடத்தில் செவரோகாமோ டிஸ்ட்ரிக்ட்லயே நான் படிப்பித்துக் கொண்டிருந்தேன். என் என்கேஜ்மெண்ட் முடிந்து நான் அங்கே போவேன். கர்த்தருடைய பெரிய கிருபையாக அதிசயமா எனக்கு டிரான்ஸ்பர் வந்தது. ஆகவே நான் திருமணத்துக்கு முன்பதாகவே நான் யாழ்ப்பாணம் வந்து அங்க தீப காலேஜிலே வந்து விட்டேன். அது ஒரு மிரட்டு அதிசயமா இருக்கிறது. இன்னும் நான் என்னுடைய பென்ஷன் எடுப்பதற்காக மே 4 என்ற பர்த்டே ஆனாலும் இந்த மாதம் எனக்கு salary கிடைத்தது. எல்லா ஊருக்கும் நம்ப முடியாத அதிசயமான காரியம், ஜூன்ல எனக்கு பென்ஷனும் கிடைத்து விட்டது. இப்படியாக இந்த ஆண்டு காரியங்கள். அங்கே சங்கீதம் 46 என்னுடைய உள்ளத்தின் நடுவில் இருந்த ஹார்ட் ஏரியாவில் இருந்து வந்தது. இன்னொரு முறை எனக்கு பால் போன்றது பாடு இதெல்லாம் அதிசயமான காரியங்கள். இதே பாட்டு சீடி பெயர் நான் சோர்ந்து போயிருந்த வேளையில் அந்த சீடி பெயர் எனக்காக பாடுது. இன்றைக்கு நீங்க கேட்டீங்க குழந்தை பாடித்தான் நான் பாடுவேன். ஆனால் அங்க இன்ட்ரடக்ஷன் ஒன்றும் இல்லாமலே பாடி ஆண்டவரை சொன்னார். எல்லாம் அதிசயம். இன்னும் எப்படியோ சொல்லலாம். நீங்களும் சொல்லுவீங்க அதிகமா ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் செய்தார். இன்னும் கடைசி அதுல வந்து நான் உண்மை ஆராதிப்பேன். ஆராதனை அகிலத்தையும் படைத்த ஆண்டவரையும் அடுத்ததாக 2 சரணம். தட்டு காலத்தில் கூப்பிட்ட ஆசான் சொல்லுறான் 50 சங்கீதம் 12ஆம் வசனம், ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் முக்கியமான நேரங்களில்
ஆபத்து நேரம் ஆண்டவர் அங்கே அவருடைய பெண்கள் எப்போதும் திறந்து இருக்கிறது. கண்களை இருக்க திரும்பியும் சொல்றார் 81 சங்கீதம் 7ஆம் வசனத்தை நெருக்கத்தில் கூப்பிட்டால் நான் உன்னை தப்புவித்தேன். பாருங்க ஆண்டவர் சொல்றார், உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். 145 கர்த்தர் சமூகமாக இருக்கிறார். உங்களுக்கு இருந்தவர்கள் உதவி செய்ய தேவன் 22 நோக்கி கூப்பிட்டு நோக்கி அபிமத்தை என் கூப்புகள் அந்த தொழில்கள் எப்போதும் திறந்திருக்கிறது. இது தாவிடைய இன்னும் சங்கீதம் 15ஆம் வசனம் மறைத்தரவை செய்வேன் தப்பு விட்டு அந்த கனப்படுத்துவேன். பாருங்க எப்படி எங்களை ஆபத்து அவரங்களோடு எங்களை தப்பு விட்டு கனப்படுத்துறது. இன்னும் சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் சொல்லுறான், நான் துயரப்படும் நாளில் உன்னை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டறிவேன். உம்மை நோக்கி நான் கட்டளை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்கள், ஆபத்திலே கூப்பிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அங்கே உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலரை மோசே வெளியிலே எகிப்தில் எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். இங்கே வந்து போய் பாரம்பரிய சேனை பின்னால சிலது முன்னுக்கு செங்கலை. அப்ப இஸ்ரவேலர் அவர்களிடம் முறுமுறுக்க குறைந்தாய் மோசையை பற்றி கஷ்டப்பட்டு ஏனையா எங்களை இங்க கொண்டு வந்த எல்லாம் சொல்லுறாரு. மோசை ஆண்டவரை கூப்பிட்டு கேட்கிறான். அந்த ஆபத்து வேளையிலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நீட்டு சமுத்திரத்தை பிளந்து பாருங்க. ஆபத்து இந்த கஷ்டமான வேலையிலே கூப்பிடும் வேலையிலே 81ஆம் சங்கீதம் 7 சொல்றது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டால் நான் உன்னை தப்பு விட்டேன். அது மாசாத்தான் சொல்லுறான். இங்கே மோசேதான் ஒரு கடலை பிடித்து ஆண்டவர் பாருங்க அவர்கள் எவ்வளவு கஷ்டமான இடத்துல இருந்து கத்த தப்பு விட்டார். நன்றி நோக்கி நான் கூப்பிட்டவை உதவி செய்தார். அதனால என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா கஷ்டமான நேரங்களும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனடியாக வருகிறார். அவர்களுக்கு நண்பன் ஒரு பாவகம் கொடுத்தா நான் இன்னும் வெளியில வர இல்லை. ஆண்டவர் எனக்கு நண்பராக இருக்கிறார். எனக்கு என்னுடைய ஆலோசனை கத்திரம் இருக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நான் கத்திர சோற்றிப்பேன். இங்கு நாங்கள் வேளாமத்தை பார்க்கிறோம். அன்னாளின் கண்ணீரை கண்டார். அவளுடைய நீண்ட அந்த சக்கரத்தினாலே வந்த நீண்ட ஆண்டவர் அன்னாளின் கண்ணீரை கண்டு சாமுவேலை கொடுத்தார். ஏகேக்கிய ராஜா 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது.
அவனுக்கு அவன் தீர்க்கதரிசி போய் சொல்றார், கர்த்தர் சொல்றார், வீட்டு காரியங்கள் நீ ஒழுங்குபடுத்தி நீ முடிக்க. அப்ப அவன் வந்துட்டு அந்த முகத்தை அவன் சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு அவன் சொல்றான், கர்த்தாவே, நான் உமக்கு எவ்வளவு உமக்கு உமக்கு பிரியமாக நான் நடந்தேன், உமது குடும்பத்திற்கு நலமானதை செய்தேன் என்பதை என்று சொல்லி அவன் கேட்டு அவன் வேதனைப்பட்டு கேட்டதை கர்த்தர் கண்ணீரை கண்டு அவனுக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். இன்னொரு மகன் இயேசு அவளை கண்டு அவளுக்கு சொல்லுகிறார், நீ அழாதே என்று சொல்லி மகனை உயிர்ப்பிக்கிறார். லூக்கா 7:13 அதை பார்க்கிறோம். ஆகாரின் அழுகையின் சத்தம் கேட்டவரே, அன்னாரின் என்றென்றும் மறந்துடாதே. இயேசுவை சங்கீதம் 36 சொல்லுறது, தாவீது சொல்றாரு, அவர்கள் மோங்கள் வெட்கப்படவில்லை. இது எப்ப என்று சொன்னால், இவன் அங்கு ஆகேஸ் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார். அவனுக்கு பயம் வந்து விட்டது. கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி அவர் வேஷம் மாறி ஒரு கிட்டனை மூடி வந்து அப்படி அந்த செய்யலாம். அவனுக்கு கர்த்தர் வந்து வெற்றி கொடுத்தார். அந்த நேரத்தில் அவன் சொல்றான், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், மோங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை நோக்கி துதித்தேன் துதித்தேன் துதித்தேருவேன் துதித்துக் கொண்டு நான் பிரகாசித்தேன். நீர் என்னை வெட்கப்பட விழவில்லை ஆண்டவரை என்று சொல்லி நான் அங்கே பாடுகிறேன். இன்னும் ஜோயல் 2:26 ஜோயல் சொல்லுறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டவர்கள் எல்லாம் பின்வாங்கி ஆண்டவன் திரும்பவும் ஆண்டவர்களை மீட்டுக் கொள்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்ன என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அங்கு ஜோயல் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அங்கு என்னுடைய பாடலிலே நான் சொல்லுகிறேன், உன் கிருபை எனக்கு எந்த காலங்கள் மாறிடும் அவர் மாறிடார். அந்த 3வது சரணத்திலே உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன், உன் கிருபை எனக்கு என்றென்றும் உள்ளது. அந்த கிருபையை கொடுத்து அந்த கிருபை என்று மட்டும் என்னை தாங்கிக் கொண்டு வருது. கிருபை எனக்கு உள்ளது. அதை கொடுத்து நான் அங்கு 16 அக்டோபர் 1983 என்னுடைய அண்ணனுடைய மகளை நான் இந்தியாவுக்கு அவளுக்கு அட்மிஷனுக்கு கூட்டிக் கொண்டு போன நேரத்துல என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஹெலன் மோசஸ் அவளோட வீட்டில நான் நின்றபோது திடீரென்று எனக்கு ஒரு வயிற்றோட்டம் வந்து விட்டது. அந்த வேளையிலே கர்த்தர் பால் எனக்கு எப்பொழுதும் என்ன கஷ்டம் வந்தாலும் பாலை கொடுத்து எனக்கு சுகம் கொடுப்பார். அவர் கொடுத்த பாலை எதிர்ப்பது பிரதர் ப்ரே பண்ணுவார், உங்கள் கிருபையே என்னை தொடருமே.
உன்னை நடத்திடுமே வருவதிலும் ஆதரங்கள் என்னை தாங்கிடுமே. என்னை நடத்திடுமே. அதிகாலையில் யாழே தீரே உரைக்கு உரைக்கு கர்ப்பத்திலே இந்த நேரத்திலே இருந்த கருவிலே இருந்த என்னை இது மட்டும் காத்த கத்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். அடுத்த உன் வாக்கு என்றும் மாறிடாதே. காலங்கள் மாறிடும் அவர் மாறேடா. கடைசியாக சொல்லுது அந்த வசனம் அந்த 3வது சரணத்திலே அந்த காலங்கள் எல்லாம் மாறி போனாலும் கடைசி மட்டும் நான் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று துதிப்பேன் துதிப்பேன்
அடுத்ததாக கடைசியாக இப்படியாக அவருடைய புகழை நாங்கள் பாடுவோம். 3ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவன் வாசல்களில் துதியோடும் அவன் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆகவே இந்த நாளிலே கடைசியாக நான் அவருக்கு ஒரு புகழ் பாடல் அவரை துதிக்கிறதாக 100ஆம் சங்கீதம் இப்பொழுது பிரதர் அதை உங்களுக்காக ப்ளே பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோதரியுங்கள். கொடிகளே எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள். ஆராதனை செய்து அன்போடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கொடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபைதான் என்னையும் உங்களையும் தாங்குகிறது. கர்த்தாவே இயேசுவே, இந்த நாள்ல நீங்க எனக்கு உதவி செய்தீங்க. சில இடங்களிலே போனாலும் ஆண்டவரை எப்படியோ பாராட்டிக்க நீ செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
உன்னுடைய புகழை நான் என்றென்றும் பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களை நான் விவரித்து சொல்கிறேன். இந்த பாடல்கள் கூட ஆண்டவரே, சில பாடல்களின் ராகங்கள் எனக்கு இன்னும் தான் என்ன ராகம் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, உடைய அருமையான இது என்ன நடத்துகிறீர். அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்தவரே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஐயா. நான் என் வாழ்நாள் முழுதும் உடைய புகழை பாடி நீ செய்த அதிசயங்களை நான் விவரித்து சொல்கிறேன். இருப்பேன். நன்றி ஆண்டவரே. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர்களும் ஆண்டவரே, உம்முடைய புகழை சொல்கிறேன். உம்முடைய செய்த அதிசயங்களை விவரித்து சொல்ல ஆண்டவரே, நீ பலம் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சங்கமத்தில் ஆசீர்வதிங்க எனக்கு என்னுடைய உதவி செய்யறதுக்காக நான் ஆசீர்வதிக்கிற குடும்பம் வீட்டா சங்கமம் குடும்பம் நான் ஆண்டவரை செய்து முடிக்க நீட்டு தங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன கேட்டுக்கொண்டு நீ கேட்டப்போ இந்த செய்தி ஆண்டவரை ஒரு பிரயோஜனமான செய்தியா இருக்கும் என்று நம்பி நான் உங்களை ஸ்தோத்திரிப்பேன். நீ சொல்ல காண துதித்து சோத்தரித்து நல்ல துதிகளை இயேசுவின் நாமம் ஆண்டவரே, உம்முடைய பாவ முத்தம் செய்து தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. எல்லா நாமங்களுக்கும் இயேசு நாமத்திலே நான் வேண்டிக் கொள்ளுவேன். ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆமென். ஆமென். Thank you, Jesus. ஆமீன் ஆமீன். பாடல்களோடு, துதிகளோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு, ஜெபங்களோடு இணைந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அருமையானவர்களே, எங்களுடன் இதுவரை நேரமும் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், உயர்த்தி இருக்கிறார். அவரையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு உழைப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவாராக. அம்மாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், அதே வேளையிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழிநடத்துவாராக. அம்மாவுடைய சாட்சிகளை கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியருக்கு மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.